வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டினை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த போன வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துடுங்க. ஏன்னா இது அடுத்த சம் வந்து எல்சிஎம் இன்டு ஹெச்எஃப்கான ஓல்டு கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு மார்ச் மாதம் பிஇஓ எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேர்றவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நீங்கள் எவரெஸ்ட் அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம இப்போ பார்த்துட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன டாபிக் வைஸாக நம்ம போகலாம். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா அதில் ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, அதை பூரா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹச்சிசிஎஃப்னா எங்கே, அதை பூரா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் 30. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 30 மற்றும் 250 பொது பகா காரணிகள் பொது பகா காரணிகள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பாருங்க. என்ன 30, 250 பொது பகா காரணிகளா? ஒன்றுமே இல்லை. இப்போ 2ஆல் போடலான்னு வச்சுங்களேன். 2ஆல் 15 2 30. ஓகேங்களா? 15 2 30. ஓகேங்களா? ஓ 2 2. ஓகேங்களா? இங்கே ஒரு 2 2 ஒன்றும், அப்போ 2 2 4. இங்கே ஒன்றும் 2 10 வரும். அடுத்து 5ஆல் தான் போட முடியும். 3 5, 1 5 5, 10, மிச்சம் 2 5 25. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பொது பகா காரணிகள் அப்படின்னாலே ஹச்சிசிஎஃப் தானே. பொது பகா காரணிகள் பொது பகா காரணிகள் அப்படின்னாலே உங்களுக்கு ஹச்சிசிஎஃப் தானே. அவ்வளோதான், ஹச்சிசிஎஃப் கண்டிப்பாக அவ்வளோதான். 2 2 × 5. அப்போ ஆன்சர் 2 × 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல். 27ஓட காரணிகள் என்னென்ன இருக்கும்? நம்ம 1 தெரியும், 27 இருக்கும். ஏன்னா ஓர் 27 27 27 × 1 27 வருமா? அப்போ அதுக்கு இடையில என்ன நம்பர் வரும்? 93 27ன்னு போடலாங்களா? அப்போ 93 27னா 3 27ன்னு வருமா? இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது நம்பர்ஸ் இருக்குங்களா? ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை. அப்போ இந்த நம்பர்ஸை பூரா கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்போ 27 3 கூட்டினா 30, 30 + 10 40ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் எது? பி. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து, இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 5005. ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இரு எண்களின் சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, சார்பகா எண்கள்னு கேட்டிருக்காங்களா? சார்பகா எண்கள். அப்ப சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டதுனால சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்களே அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியல அப்படின்னு இருக்கும். ஒண்ணுமே இல்லை. அதோட மீச்சிமா 5005ன்னு கொடுத்துருக்காங்க, ஓர் எண் கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண்ணை தான் கேட்குறாங்க. அப்ப இரு சார்பகா எண்களின் ஹச்சிசிஎஃப் அப்படின்னா, சார்பகா எண்களோட ஹச்சிசிஎஃப் அப்படின்னா, ஓகேங்களா, சார்பகா எண்கள் ஹச்சிசிஎஃப் அப்படின்னா 1ன்னு சொல்லுவாங்க. ஹச்சிசிஎஃப் வந்து 1. அப்போ அவ்வளவுதான். நம்ம இதுல வந்து ஃபார்முலா என்ன? இரு எண்களின் பெருக்கல் தொகை = HCF × LCM. HCF × LCMன்னு வரும். அவ்வளவுதான். இப்போ ஓர் எண் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? XC × 65 = HCF என்ன? இரு சார்பகா எண்களோட HCF என்ன? 1. LCM என்ன? LCM அவங்களே கொடுத்துருக்காங்க, 5005. ஓகேங்களா? இப்போ X = 5005/65. இதை அடிச்சிங்க உங்களுக்கு அப்படின்னா 77ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் 77ன்னு எங்க இருக்கு? 77ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. 51, 85 எண்களுக்கு மீ பே கா. அப்போ ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்களா?
ஓகேங்களா. HCF என்ன அப்படின்னு HCF ஓகேங்களா. HCF தானே கேட்டிருக்காங்க. 51க்கும் 85க்கும் HCF நீங்க பார்க்கவே தேவையில்லை. 9ஆல வரவே வராது. ஓகேங்களா, 9ஆல வராது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 12ஆல வருமா? வரவே வராது. அப்ப என்னதான் 17 தான் வரும். நீங்க பார்த்து போடவே தேவையில்லை. ஓகேங்களா, 17 தான். 17 3 பெருக்குன்னா 5 3 5 7 3 21க்கு 1 மிச்சம் 2 1 3 3 51 இதுலயே வந்துருச்சு. ஓகேங்களா, இங்க 3 வரும், இங்க 5. ஓகேங்களா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கணுங்களா. அப்போ 17 தான் HCF. n ஒரு மிகை முழு எண்ணில் மீப்பேவா n, n+1 ஆனது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மிகை முழுனா என்னப்பா? இந்த மிகை முழு அப்படின்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி பிளஸ் வேல்யூ. இதுவே குறை முழு அப்படின்னா குறை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மைனஸ்ல வர்ற எல்லாமே -1 -2 -3 இந்த மாதிரி வரும். இதுதான் மிகை முழுன்னு. n ஒரு மிகை முழு. நம்ம என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். n-க்கு ஒரு மிகை முழு என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். n = 3 இருக்கா? அப்ப என்னது 3ன்னு கொடுக்கறோம் அப்படின்னா 3 3 4 அவ்வளவுதான். 3, 4. அப்போ தொடர்ச்சியான ஒரு இரு எண்களின் பெருக்கு HCF என்னதான் இருக்கும்? 1 தான். இப்போ 66 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 67 இதோட HCF என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அதுதான் சார்பகா எண் சொல்லுவாங்க. சார்பகா எண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, 60 ஓகேங்களா 1 HCF வந்து 1. எங்க ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பாருங்க, 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்கறாங்களா. இப்ப என்ன மீதிகளா கொடுக்குதோ அதை போல கழிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முறை 62 இருந்து 2 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து 78 இருந்து 3 கழிச்சிங்க அப்படின்னா 75ன்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 109 இருந்து 4 கழிச்சிங்க அப்படின்னா 105ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கு தான் நீங்க வந்து மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். HCF கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இது 6th புக்ல இருக்கு. ஓகேங்களா, இது 6th புக். நெக்ஸ்ட் பாருங்க, 2 ஈரிலக்க எண்களின் இதுவும் 6th புக் தான். இதுவும் 6th புக் தான். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நீங்க பெருசா ரொம்ப எல்லாம் போக வேணாம். நீங்க நம்ம இதுலயே பாருங்க. இப்போ 30, 10 கொடுத்துருக்காங்களா. 30, 10ன்னு கொடுத்துருங்களா. இதை பெருக்குனா உங்களுக்கு 300 கிடைக்குது. ஆனா அந்த இரு எண்கள் வந்து என்னவா மீப்பேவா என்னவா இருக்கணுங்கிறாங்க? 5ஆ இருக்கணுங்கிறாங்க. அப்ப 30க்கும் 10க்கும் நம்ம HCF எடுத்தா 5 கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. 10 தான் HCF. அடுத்து 2வது நம்பருக்கு பாருங்க. 2வது நம்பர் பாருங்க, 15, 20. நம்ம இதுக்கு எடுக்கலாமா? பாருங்க, 15, 20 பெருக்குனா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? 300 கிடைக்கும். பெருக்குனா 300 கிடைக்கும். ஆனா அதோட HCF வந்து 5ஆ அப்படின்னு பார்க்கணும். அப்போ 3, 5, 4, 5, 20. ஓகேங்களா, வருது. அப்போ 5ங்கிறது வருதா? அவ்வளவுதான். அப்போ 15, 20 தான். அவ்வளவுதான். ஈஸியா நம்ம போட்டலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, மீச்சிமா 0.63, 1.05 மற்றும் 2.1 இவற்றின் மீச்சிமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ல இருக்கா? பாயிண்ட்ல இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்டை எடுத்துட்டு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, 0 எத்தனை ஸ்தானம் இருக்கு? 2 ஸ்தானம் இருக்கா? அப்ப 2 ஸ்தானத்தை வச்சு நம்ம எழுதலாம். அப்போ 2 ஸ்தானம்னா என்னது? 100ஆல பெருக்கணும்னு அர்த்தம். இப்போ 0.63 100ஆல பெருக்கிறோம், 63ன்னு கிடைக்கும். 1.05 100ஆல பெருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 105ன்னு கிடைக்கும். 2.1 100ஆல பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 210ன்னு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ 63, 105, 210 இதுக்கு எல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 630ன்னு கிடைக்கும். இப்போ 630 கிடைச்சிருச்சு. இப்போ 630 நம்ம ஏற்கனவே என்ன முழு நம்ம நம்பர்ஸா மாத்திருக்கோம் இல்லையா, புள்ளி இல்லாம எடுத்துக்கணும். அப்ப நம்ம புள்ளி வைக்கணும். எத்தனை ஸ்தானம் புள்ளி வைக்கணும்? 2 இது இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்தானம் இந்த சைடு சல்லி புள்ளி வச்சிடணும். 6.3 அதாவது
630 100ஆல வகுத்தரணும். பெருக்கியிருப்போம் 100ஆல, அதை 100ஆல வகுத்தோம் அப்படின்னா 6.3 கிடைக்கும். எங்க 6.3 ஆன்சர் இருக்கு? 6.3. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. p பவர் 5, p பவர் 11, p பவர் 9 மீப்பேவா என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு சின்ன என்னன்னா, மீப்பேவா அப்படின்னா HCF அப்படின்னா மீப்பெரும் பொது வகுத்தியா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா எடுக்கணும். அதாவது அடுக்குல மிக சின்னதா இருக்கும். அடுக்கு மிகச்சிறிய வேல்யூ எதுவோ, அடுக்கில் மிகச்சிறிய, ஓகேங்களா, அடுக்கில் மிகச்சிறிய நம்பர் எதுவோ, அது மிகச்சிறிய எண் எதுவோ அதை எடுத்து எழுதிருங்க. அடுத்து எல்சிஎம் அப்படின்னா அடுக்குல என்னவா இருக்கும் அப்படின்னா, பவர்ல அடுக்குல மிகப்பெரிய நம்பரை எடுத்து எழுதிடணும். இப்ப பாருங்க, p பவர் 5, p பவர் 11, p பவர் 9, இதுல வந்து மீப்பேகா தானே கேட்டிருக்காங்க. அப்போ p பவர் 5 அவ்வளவுதான். மீப்பேகா p பவர் 5. இதுவே மீச்சயமா கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? p பவர் 11 எழுதிடணும். நெக்ஸ்ட் பாருங்க. 3 வெவ்வேறான சாலைகளை கடக்கும் இடத்தில் உள்ள போக்குவரத்து மின் விளக்குகள் முறையே 48 வினாடிகள் மற்றும் 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகள் நிறம் மாறுகின்றன. அவ்விளக்கில் மூன்றும் 8:20 என்ற மணி அளவில் நிறங்களை மாற்றினால் மீண்டும் அவ்விளக்குகள் மூன்றும் எந்த நேரத்தில் நிறங்களை மாற்றிக்கொள்ளும்? நல்லா பாருங்க, எதுல கேட்டிருக்காங்க? வினாடிகள் கேட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வினாடிகள்ல நம்ம கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மீண்டும் எந்த நேரத்தில் ஒன்றாக ஒலிக்கும், இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம் இல்ல. இது வந்து 6th சம் கான்செப்ட், ஓகேங்களா. 6th சம்ல தான் இருக்கும். இதுல வந்தா இதுக்கு வந்து எல்சிஎம், ஓகேங்களா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம், ஓகேங்களா. இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 48, 72, 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 432 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் உங்களுக்கு 432ன்னு கிடைக்கும். ஃபுல்லாவே வினாடிகள். அதை நிமிஷமா நம்ம மாத்தணும். ஏன்னா நிமிஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நிமிஷத்தை வச்சு தானே படிச்சிருக்காங்க. நிமிஷம் அப்ப நிமிஷமா மாத்தணும் அப்படின்னா வினாடி 60ஆல வகுத்தரணுமா? ஓகேங்களா. 60ஆல வகுத்தீங்கன்னா 60 60 70, ஓகேங்களா. 7 60 420ன்னு கிடைக்கும். 420 மிச்சம் 12 இருக்கும். இது நிமிஷம். 7 நிமிடம் 12 வினாடின்னு கிடைக்குங்களா? 12 வினாடி. அவ்வளவுதான். இப்போ இதை அப்படியே கூட்டி போட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ 8:20, 8:20 00, அதுல இருந்து 7 வினாடியை கூட்டுறோம். 7 விடி 12 வினாடி கூட்டுறோம். அவ்வளவுதான். 12, இங்க 27, இங்க 8 மணி. அவ்வளவுதான். ஓகேங்களா. எங்க இருக்கு ஆன்சர்? 8 27 12 மணி. அவ்வளவுதான். ஆன்சர் ஏ. ஈஸியா போட்டுடலாங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. 3240, 3600 மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீப்பெரு பொது காரணி 36 ஆகும். மேலும் அம்மூன்று எண்களின் மீச்சிறு பொது மடங்கு 2 பவர் 4 × 3 பவர் 5 × 5 பவர் 2 × 7 பவர் 2 எண்ணில் அந்த மூன்றாம் எண் என்னன்னு கேட்குறாங்க. அந்த மூன்றாம் எண்ணை தான் கேட்குறாங்க. இப்போ A1 அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இது 3240ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. பி வந்து பார்த்தீங்கன்னா 3600ன்னு கொடுத்துருக்காங்க. சி தான் தெரியாது, ஓகேங்களா. அடுத்து ஹச் எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. 2 பவர் 4 × 3 பவர் 5 × 5 பவர் 2 × 7 பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப நல்லா பாருங்க. இப்ப 3240 பகா காரணிகள் வடிவில் நம்ம எழுதணுமா? அப்ப பகா காரணிகள் வடிவில் நம்ம எழுதணும். இந்த 3240 பகா காரணிகள் வடிவில் கீழே கொண்டு வந்துகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் 2ஆல போடணும். அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பவர் 3 × 3 பவர் 4 × 5 பவர் 1ன்னு கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க பி 3600. இந்த 3600க்கு எப்படி எடுக்கலாம்? 2 பவர் 4 × 3 பவர் 2 × 5 பவர் 2ன்னு கிடைக்கும். சி தான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா HCF என்னன்னு தெரியும்.
36. இந்த 36 பகா காரணிகள் வடிவில் எழுதணும் அப்படின்னா 3/2 இன்ட்டு ஓகேங்களா 2/2 வருமா? ஓகே. இப்போ ஹச்சிசிஎஃப் என்ன? ஹச்சிசிஎஃப் என்ன? ஓகேங்களா ஹச்சிசிஎஃப் என்ன வரும்? சாரி ஹச்சிசிஎஃப் தான், சாரி 36க்கு தான் ஹச்சிசிஎஃப் இது. ஓகேவா 36க்கு ஹச்சிசிஎஃப் இது. அடுத்து எல்சிஎம் என்ன? எல்சிஎம் என்ன? எல்சிஎம் அங்கேயே கொடுத்துருக்காங்க 2/4 இன்ட்டு 3/5 இன்ட்டு 5/2 இன்ட்டு 7/2 வருமா? இப்போ நல்லா பாருங்க, நம்ம இதுல இருந்து தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? மூன்றாவது நம்பரை எடுக்க போறோம். ஓகேங்களா 3/2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 இருக்கா? அப்போ 2 இதான் சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 2 எல்சிஎம் 2/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா இங்க 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா இது எல்சிஎம்க்கு 2/4ஆ? இங்க ஹச்சிசிஎஃப் 2/2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஹச்சிசிஎஃப் 2/2ன்னு இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க இதுல 2/2ன்னு ஏதாவது இருக்கா? இருக்கா? இங்கேயும் எல்சிஎம்லயும் இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. அப்ப இங்க 2/2 கம்பல்சரி வருமா? 2/2ன்னு வருமா? சரி, அப்போ அவ்வளவுதான். இங்க இதுல ஆப்ஷன்ல பாருங்க, எந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2/2ன்னு வந்துருச்சு. பாருங்க, ஏ வந்து 2/2, பி வந்து 2/2. இங்க அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் பாருங்க 3/5. இங்க பாருங்க ஹச்சிசிஎஃப் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 3/2வா? அப்போ எல்சிஎம் 3/5 இருக்கா? ஓகேங்களா 3/5. அப்போ இங்க 3/Aல 3/4 இருக்கு, Bல 3/2 இருக்கு. ஆனா இங்க எல்சிஎம்ல 3/5 இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல 3/5 வந்திருக்கணும் இல்லையா? சிக்கு 3/5ல வந்திருந்தா இந்த நம்பர்ஸ் தானே எடுத்து இங்க எழுதியிருப்பாங்க. அப்போ 3/5. அப்போ 3/5. ஓகேங்களா அப்ப 3/5 எங்க இருக்கு? ஓகேங்களா இங்க 5/3 இருக்கு, இங்க 3/5 இருக்கு. அவ்வளவுதான், நீங்க வேற எதையுமே பார்க்க வேணாம். அவ்வளவுதான், இப்படி போட்டு வந்துடலாம், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா அவ்வளவுதான். சம்ஸ் வந்து நம்ம ஈஸியா இந்த மாதிரி தான் ஈஸியா நம்ம போடணும். ஆப்ஷன்ல இருந்து போட வேண்டிய சம்ஸை நம்ம ஈஸியா ஆப்ஷன்ல இருந்து நெக்லெக்ட் பண்ணி நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா பிஇஓ எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து டிஎன்பிசிக்காகவும் ஆனுவல் பிளானர் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. அதுக்கான கிளாஸஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா அதுக்கான கிளாஸஸும் சிலபஸை வச்சு டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் கிளாஸஸ் வச்சு டெஸ்ட் பேட்ச் ஈஸியாக அழகாக கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளேயே முடிச்சு அதுக்குள்ளே 2-3 ரிவிஷன் விட்டு நம்ம வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிஇஓ எக்ஸாமுக்கு மேக்ஸ் வந்து நடத்துகிறோம். அதே மாதிரி சில சப்ஜெக்டுக்கான சப்ஜெக்டையும் நம்ம வந்து தரவாக கொண்டு வந்துடலாம். ஸோ பிஇஓ எக்ஸாமுக்கு அனைவரும் ஆஃபீஸராக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம்.